ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி மார்னிங் எங்கடா நேரத்தில் போகிறோம், இன்றைக்கி வாக்கிங் போகலைங்க. ஆர்எஸ்புரத்தில் இருக்கிற ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்துட்டு போயிருந்தோம். போயிட்டு பார்த்திங்கன்னா அங்கேயே வந்துட்டு ஒரு ஃபில்டர் காஃபி வந்துட்டு குடிச்சிட்டு அப்படியே போயிருந்தோம். போனப்போ கூட்டமே இல்லைங்க, ஃபஸ்ட்டு வீக்குங்கிறனால பெருசாக கூட்டம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாலெல்லாம் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு போட்டுக்கிட்டு வந்துருந்தாங்க. ரொம்ப நீட்டாக வந்துட்டு போட்டிருந்தாங்க. அப்படியே போய் கொஞ்சம் நேரம் வந்துட்டு கடைசி வரையும் நடந்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நடந்துட்டு வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 6:30 மணிக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளோட 90 கிட்ஸோட விளையாட்டு எல்லாமே வந்துட்டு வச்சுருந்தாங்க. பம்பரம், பன்னாங்குழி, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த டயர் ஓட்டுறது இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த டயர்லாம் பார்த்திங்கன்னா ஜாலியாக நிறைய பேர் வந்துட்டு ஓட்டிக்கிட்டு வந்துருந்தாங்க. எங்கள் அண்ணனும் பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து ஜாலியாக வந்துட்டு ஓட்டிக்கிட்டு வந்துருந்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா முதலுதவி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தவங்க வந்துட்டு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதோட ஃபுல் வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் கேரம் வந்துட்டு வச்சுருந்தாங்க. அது வந்துட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு நெயில் பாலிஷ் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு அடிச்சு விட்டாங்க. இங்கே எல்லாமே வந்துட்டு ஃப்ரீயாக தான் வந்துட்டு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நானும் அம்மாவை பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு நெயில் பாலிஷ் வந்துட்டு அடிச்சுக்கிட்டோம். பக்கத்தில் வந்துட்டு பலூன் வந்துட்டு அப்படியே ஊற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா பலூன்ஸ் அப்படியே வாங்கி வீடியோஸ் வந்துட்டு எடுத்தோம். அதுக்கு பக்கத்தால் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் வந்துட்டு பண்ணி கொடுக்குறாங்கங்க. முகத்தில், கையில் அந்த மாதிரி வந்துட்டு பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து ஹேண்டில் தான் வந்துட்டு போட்டிருந்தோம். தம்பி நானும் ஒரே மாதிரி தான் வந்துட்டு போட்டிருந்தோம். 2 பேத்துக்குமே ஃப்ளவர் மாதிரி வந்துட்டு போட்டு விட்ருந்தாங்க. பக்கத்தில் ஒரு பாப்பா நின்றுருந்துச்சு. அதுக்கு பார்த்தா பீகாக் டிசைன் வந்துட்டு போட்டு விட்ருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு இந்த பூனைக்குட்டி வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு கொண்டு வந்திருந்தாங்கங்க. கேட்டோன்னு வந்துட்டு கொடுத்தாங்க. கொஞ்சம் புரண்டுன்னு சொன்னாங்க. பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கி வந்துட்டு வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு எடுத்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சாக் பீஸ் எல்லாம் வந்துட்டு கொடுத்தாங்க. அந்த சாக் பீஸில் வந்துட்டு ரோட்டில் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு எழுதிட்டு வந்துட்டுருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு எழுதலைங்க, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வீடியோஸ் வந்துட்டு எடுத்திருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்டு வந்துட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு மார்க்கரும் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க, நம்மளோட சிக்னேச்சர் போகிற மாதிரி. நான் போய் பார்த்திங்கன்னா கார்த்திக், சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட பேர் எல்லா 4 பேர்த்தோட பேர் எழுதிட்டு என்னோடய கார்த்திகோட இனிஷியலையும் வந்துட்டு போட்டு ஒரு ஹார்ட் வந்துட்டு விட்டாச்சுங்க. அதுக்கு பக்கத்தால் இந்த கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க. உண்மையாலுமே அங்கே போனோம்னா மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக வந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் எல்லோரும் வந்துட்டு போய் பாருங்கள். இந்த கேமில் ஃபஸ்ட்டு சான்ஸ் வந்துட்டு தோட்டேன். 2வது ஸ்டாஞ்சில் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு உள்ளே போயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அவங்களே பார்த்திங்கன்னா என்கரேஜ் வந்துட்டு பண்ணாங்க. அப்புறம் என்னடா கயிறு இழுக்கிற போட்டியா, ரோட்டில் வந்துட்டு கயிறு போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். இல்லை, இது வந்துட்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு பண்ணி வந்துட்டு காமிச்சா எங்கள் அண்ணா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாடு வந்துட்டு மாட்டோட கொம்பில் வந்துட்டு அந்த ரிங்கு வந்துட்டு விழுகணும். நாங்கள் இல்லைங்க, எல்லாருமே போட்டாங்க. யாரோட ரிங்குமே வந்துட்டு விழுகவே இல்லை. ஃபைனலி பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடுற இடத்துக்கு வந்துட்டு போயிருந்தோம். அங்கே தான் ரொம்ப கூட்டமாக வந்துட்டு ஜாஸ்தியாக இருந்தது. அப்புறம் பக்கத்தால் போல் தூரத்துலேருந்தே பார்த்திங்கன்னா பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு வந்துட்டோம். பரவாயில்ல, குழந்தைங்களுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுறதுக்காக ஒரு குட்டி ஸ்டேஜ் வந்துட்டு போட்டுட்ருக்காங்க. அந்த ஸ்டேஜில் போய் ஏறி வந்துட்டு சும்மா தம்பி வந்துட்டு நின்றுட்டு இருந்தால் ஆடுனா என்ன ஸ்டெப் போகிறது மம்மின்னு சொல்லி கேட்டேன்னா அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சாங் முடிஞ்சு போச்சு. அது என்கரேஜ் பண்ணுற விதமாக பார்த்திங்கன்னா அவங்க கிஃப்ட் ஒன்ஸும் கொடுத்தாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கு நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள்.